எல்லாரும் நல்லாக்கணும். இப்போ நான் வந்திருக்க இடம் வந்து திருவள்ளூர் வந்து ஈக்காடுன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இது எங்கே இருக்குன்னா வந்து திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இது வந்து யாருக்கு அக்ரஹாரம் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன ரொம்ப பிரசித்தின்னு கேட்டீங்கன்னா, இங்கே தான் தாயார் அவதார ஸ்தலம். தாயார் பேர் கனகவல்லி தாயார், பெருமாள் பேர் வந்து கல்யாண வீரராக பெருமாள். இங்கே வந்து மூலவர் பேர். இங்கே வந்து தாயாரும் பெருமாள் எப்படி எழுதியிருக்காருன்னா, தாயாரை வந்து தன்னுடைய மடியில் உட்காந்து அப்படியே பெருமாள் வந்து அணைச்சுட்டு இருக்கா மாதிரி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா மாதிரி அழகா எழுதியிருக்க பெருமாள். ரொம்ப இந்த கோவிலுடைய ஸ்தலப்புராணம் தர்மசேனா மகாராஜான்னு ஒருத்தர் வந்து இங்க ஆளுன்னு இருந்தா. அந்த ஒரு தர்மசேனா மகாராஜுக்கு பொண்ணா பிறந்துட்டு இருக்கா. அப்போ வந்து தாயார் பேர் வசுமதி. அப்புறம் வந்து அந்த வசுமதி தாயார் வந்து நந்தவனத்துக்கு தன்னுடைய தோழிகளோட வசுமதி தாயார் வந்து போறா. அப்ப வீரராக பெருமாள் பார்த்தா வீரராக பெருமாளும் தாயாரை பார்த்து ஆசைப்படுறா. அப்ப வீரராக பெருமாள் வந்து தர்மசேன மகாராஜா கிட்ட வந்து தாயாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிறா. ஸோ அப்ப தாயாரை வந்து இங்க கல்யாணம் பண்ணிக்கிறா. இது தென்னாச்சாரியார் கோவில். இது வந்து ஏன் தாயார் வந்து இந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஒரு கதை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராம அவதாரத்துல ஸ்வர்ண சீதைன்னு ஒரு பதுமையை வந்து பெருமாள் வந்து பண்ணி வைக்கிறார். எப்பன்னா தாயார் வந்து காட்டுக்கு போச்சு, சீதையை காட்டுல விடுறா இல்லையா, அப்ப அந்த டைம்ல ஒரு ஹோமம் பண்ணணும், யாகம் பண்றச்சு மனைவியோட தான் யாகம் பண்ணணும். ஸோ அப்ப என்ன பண்றான்னா, அந்த யாகத்துக்காக ஒரு ஸ்வர்ண சீதை அழகான ஒரு பதுமையை பண்ணி வைக்கிறா. அந்த ஸ்வர்ண சீதையை தான் வந்து கனகவல்லி தாயார். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் ராமவதாரம் முடிச்சு வைகுந்தம் போச்சு, இங்க ஸ்வர்ண சீதை தனியா இருக்கலாம். அப்ப சொல்றா, நீங்க என்ன தனியா விட்டுட்டு போயிட்டே, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அவ பெருமாள் சொல்றான், அடுத்த பிறவில வந்து நீ வந்து கனகவல்லியா பிறப்ப, நான் வந்து ராகவனா அவனை வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாராம். ஸோ அந்த இடம் தான் அது. இப்போ அந்த ஸ்தலத்துல தான் இருக்கும். இங்க வந்து சம்பிரோக்ஷனம் நடக்க போகுது. 3 நாள் வந்து சம்பிரோக்ஷனம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆயிடுத்து. கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து இங்க பெருமாளை சேவிங்கோ. ரொம்ப அழகா இருக்கா தாயார், கனகவல்லி தாயார். இங்க வந்து கோபுரம் வந்து அவ்வளோ அழகா வந்து கட்டியிருக்கா. அதாவது நான் சொல்றது சன்னதியோட கோபுரத்தை வந்து பெருமாள் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. பெருமாள் அதாவது கல்யாண வீரராக பெருமாள் வந்து கனகவல்லி தாயார ஆலிங்கனம் பண்ணின்ற மாதிரி அழகா அவ்வளோ அழகா சேவை கொடுத்துருக்க. உள்ள சன்னதி உள்ளேயே வந்து என்னென்ன பெருமாள் இலை பண்ணியிருக்கான்னா, ஸ்ரீனிவாச பெருமாள் இலை பண்ணியிருக்கா, திருவேங்கடமுடையான், அப்புறம் வந்து ஆண்டாள், உடையவர், அப்புறம் விஸ்வக்சேனர் 4 பேர் இலை பண்ணியிருக்கா. வெளியில வந்து கனகவல்லி தாயோட சன்னதி தனியா ஒன்று இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் பெருமாள் வந்து பெருமாள் வந்து சேவிங்கோ. ரொம்ப அழகான கோயிலா இருக்கு. அதாவது வீரராக பெருமாள் தாண்டி வரணும். வீரராக பெருமாள் தாண்டி வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லயே இந்த கோயில் வருது. அக்ரஹாரம் மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அந்த அக்ரஹாரம் மாதிரி அது உள்ளுக்குள்ள சன்னதி இருக்கு. பெருமாள் வந்து கருட சேவையில வந்து இங்க வந்து பெருமாள் வந்து ஏழ்ற வீரராக பெருமாள் கருட சேவைக்கு வரச்சே இந்த மண்டபத்தில் தான் பெருமாள் ஏழ்ற. பாருங்க, இந்த மண்டபத்துக்கு பாருங்க, இந்த மண்டபம் தான் பெருமாள் ஏழ்ற. அது எப்படின்னா வந்து தாயாரை பார்க்கறதுக்கு மாமியாரத்துக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃப் வந்து பாக்குற மாதிரியா சம்பரக்ஷணம் ஆரம்பிச்சிருக்கா. கண்டிப்பா எல்லாரும் வந்து சம்பரக்ஷணம் செய்யணும், எல்லாரும் நடக்கணும்.